சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். போதுமா பொண்டாட்டி? ஆசைப்பட்ட மாதிரியே 2 பேர் சேர்ந்து கோயிலுக்கு வந்திருக்கோம். இப்ப சந்தோஷம் தானே? ஆமாங்க, கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சா அடி பிரதட்சணை பண்றேன்னு வேண்டிக்கிட்டேன். சரி, முதல்ல ஒரு 2 நிமிஷம் உட்கார்ந்துட்டு அதுக்கப்புறம் உங்க வேண்டுதலை நிறைவேற்றுவோமா? வாங்க. உட்காரு. அடிக்கடி கோயிலுக்குலாம் வருவீங்களா? அடிக்கடிலாம் நான் வர்றதில்ல. டைம் கிடைக்கிறப்போ அம்மா தங்கச்சிங்க கூட வருவேன். மனசு சரியில்லைன்னா தனியா வருவேன். கொஞ்ச நேரம் தனியா உட்காந்துட்டு போயிடுவேன். நீங்க எப்படி டைம் பாஸ்க்கு என்ன பண்ணுவீங்க? டைம் பாஸ்க்குலாம் நமக்கு ஏதுங்க டைம்? வாழ்க்கை பூரா வீடு வேலை அப்படியே போயிருச்சு. அவ்வளவுதானா? இந்த ஃப்ரெண்ட்ஸ், அரட்டை, கச்சேரி, ஜாலியான ட்ரிப் அப்படி எதுவுமே இல்லையா? அந்த குடுப்பனை நம்மளுக்கு வாழ்க்கையில கிடையாதுங்க. வழக்கமா இந்த பசங்கள்லாம் இந்த டீனேஜ் வயசுல ஏதாச்சும் ஒரு பொண்ணை லவ் பண்ணுவாங்க, டேட்டிங்லாம் போவாங்க. ஆனா நமக்கு அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. வேலை வேலைன்னு அப்படியே பொறுப்பாவே வளர்ந்துட்டேன். சரி, அப்படி ஒரு லைஃபை நம்ம மிஸ் பண்ணிட்டோமேன்னு நீங்க என்னைக்காச்சும் ஃபீல் பண்ணிருக்கீங்களா? சாச்சா, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நான் தான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அந்த ஒரு லைஃபை என் ஒய்ஃபோட வாழணும்னு நான் எப்பவுமே ஆசைப்பட்டிருக்கேன். ஒய்ஃபோட ஜாலியா இருக்கணும், லைஃபை சந்தோஷமா கொண்டாடணும் அப்படிங்கிற ஆசையெல்லாம் நிறைய மனசுக்குள்ள இருக்குங்க. சரி, இப்ப லைஃபை எப்படி கொண்டாடுறதா உத்தேசம்? இப்ப கேட்டீங்க பாருங்க, சொல்றேன் கேட்டுக்கோங்க. சண்டே சண்டே ஆச்சுன்னா என் கையால நானே சமைச்சு நானே எல்லாருக்கும் பரிமாறணும். சரியா? முக்கியமா என் பொண்டாட்டிக்கு நானே பரிமாறணும். அப்புறம் இந்த பீச்சுக்கு, சினிமாக்கு இதுக்கெல்லாம் போகணும். முக்கியமா பீச்சுக்கு போகும்போது நானும் என் பொண்டாட்டியும், அதான் நீங்க 2 பேரும் கையை கோத்துக்கிட்டு அந்த அலையில அப்படியே நிக்கணும். அது ஒரு மாதிரி ஜாலியா இருக்குங்க. அப்புறம் மாசம் மாசம் கொஞ்சம் பணத்தை சேர்த்து வைக்கணும். அப்புறம் 6 மாசத்துக்கு ஒரு ஏதாச்சும் ஒரு ஊருக்கு ட்ரிப்புக்கு போயிட்டு வரணும். முதல்ல நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கிற ஊர்லாம் சுத்தி பார்ப்போம். ஏன்னா நிறைய ஊர் நல்ல ஊர்லாம் தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்குல்ல. அதுக்கப்புறம் இந்தியாக்குள்ள இருக்கிற ஊர்லாம் சுத்துவோம். அதுக்கப்புறம் வேர்ல்ட் ட்ரிப் தான். அப்புறம் இதெல்லாம் நம்ம 2 பேரும் மட்டுமா? ஏங்க பின்ன இதுக்கெல்லாமா நம்ம குடும்பத்தோட போயிட்டு இருக்க முடியும்? நம்ம 2 பேரையும் தனியா விட்டுடுவாங்களா என்ன? அப்படிங்கிறீங்களா என்ன? அப்படியே அவங்க ஓகே சொன்னாலும் நாம அவங்கள விட்டுட்டு போக முடியுமா? அதுவும் சரிதான். ஆனா அது சரி, ஆனா இந்த சினிமா பீச் அதெல்லாம் அதுல நம்ம 2 பேரும் அதெல்லாம் நம்ம 2 பேரும் தனியா போயிட்டு வரலாம்ல. என்ன நான் சொல்றது கரெக்ட் தானே? மகா, என்ன யோசிக்கிறீங்க? குழந்தைங்களாவே இருந்திருந்தா எப்பவுமே சந்தோஷமா இருக்கலாம்ல. பெரிய பிளான் எல்லாம் போடாமலே இருக்கலாம். பிளான்னா எது? இப்ப நான் சொன்ன பிளான் பத்தி எல்லாம் சொல்றீங்களா? சேச்சா, அப்படி நான் சொல்லல. நேரம் காலையில பார்க்காம குழந்தைங்கள மட்டும் எப்பவுமே சந்தோஷமா இருக்க முடியுது, அத சொன்னேன். ஓ, அப்படி சொல்றீங்களா? ஏமா, இன்னும் சில வருஷங்கள்ல நாமளும் இந்த மாதிரி குழந்தைங்களோட எல்லாம் வருவோம்ல? குழந்தைங்களோட வருவோம்னா எத்தனை பசங்க? அது மகா மேடம் தான் சொல்லணும். எனக்கு ஒரு பையன் போதும்பா. ஐயோ, எனக்கு ஒரு குட்டி மகா வேணுமே. அப்படின்னா ஒரு குட்டி செல்வம், ஒரு குட்டி மகா, 2 போதும். சரி.
சரி, சாமி கும்பிட்டுட்டு வேண்டுதல ஆரம்பிக்கலாமா? இதுவும் நீங்க சொன்னா சரி, கிளம்பலாம். அப்பனே விநாயகா, என் கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. எனக்கு ஒரு நல்ல புருஷனையும் நல்ல வாழ்க்கையும் கொடுத்திருக்கேன். நன்றிப்பா. என்னாச்சு? அச்சச்சோ, காட்டுங்க. என்னங்க கால்ல ரத்தம் வருது? விடுங்க. சரி வாங்க, கொஞ்ச நேரம் அப்படி உட்காந்து அப்புறம் போலாம். இல்லங்க, இல்ல பரவாயில்ல. ஆரம்பிச்ச வேண்டுதல நடுவுல நிறுத்த வேண்டாம். சொன்னா கேளுங்க, கால் வலிக்கும். இல்லங்க, இத முடிச்சிடலாம் வாங்க. பார்த்து மெதுவா. தேங்காய் உடைக்கிறவங்க ஓரமா கூட உடைக்க மாட்டேங்கிறாங்க. வாங்க. வலிக்குதுங்களா? இல்ல. சரி, பார்த்து.